Hi dear students. Today we can see in next topic of chapter 7. Recent development in stock exchange. பங்கு சந்தையில் தற்போதைய வளர்ச்சி. ஸோ இப்போ பங்கு சந்தையில் இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, எதனுடைய டெவலப்மெண்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The structure of stock market in India has undergone vast change due to the liberalization process initiated by the government. A number of new structures have been added to existing structure of India Stock Exchange. அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட தாராளமயமாக்கல் செயல்முறை காரணமாக இந்தியாவில் பங்கு சந்தை கட்டமைப்பில் பரந்த மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது. இந்திய பங்கு சந்தையில் தற்போதைய கட்டமைப்பில் பல புதிய கட்டமைப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இப்போ அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லிபரலைசேஷன் சிஸ்டம் மூலமாக இப்போ அதன் காரணமாக இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய அதாவது விரிவான கட்டமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இந்திய பங்கு சந்தையில் தற்போதைய இருக்கக்கூடிய கட்டமைப்பில் பல புதிய மாற்றங்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட், தேசிய பங்கு சந்தை முறை. நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் system was advocated by the high-powered group on the establishment of new stock exchange headed by Sri M.J. Penware. தேசிய பங்குச்சந்தை அமைப்பு ஸ்ரீ M.J. பெர்வானி தலைமையில் உயர் அதிகாரம் கொண்ட அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டது. National stock market system was advocated by the high-powered group on the establishment of new stock exchange headed by Sri M.J. Perwani. The National Stock Exchange அப்படின்றது என்ன யாரால் அட்வொகேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் M.J. பெர்வானி அப்படிங்கிறவங்களால் அட்வொகேட் படுத்தப்பட்டது. ஹை பவர் மூலமாக அட்வொகேட் படுத்தப்பட்டது. அதாவது தேசிய பங்குச்சந்தை இந்த அமைப்பில் M.J. பெர்வானி அப்படின்றவருடைய தலைமையில் உயர் அதிகாரம் கொண்ட அமைப்பு மூலமாக இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. At present, stock exchange market. Number 1, National Stock Exchange of India Limited. இந்தியாவின் தேசிய பங்கு சந்தை NSE was incorporated in November 1992. It is a country-wide, screen-based, online and order-driven trading system. It uses satellite link to spread trading throughout the country, thereby connecting members scattered all over the India. இந்தியாவின் தேசிய பங்கு சந்தை. தேசிய பங்குச்சந்தை நவம்பர் 1992 அமைக்கப்பட்டது. தேசிய அளவில் திரை சார்ந்த இணைய வழியாக ஆணை பெறும் வியாபார அமைப்பாகும். இந்த அமைப்பு செயற்கைக்கோள் இணைப்பு மூலம் நாடு முழுவதும் பரவியுள்ள உறுப்பினர்களுக்கிடையே வியாபாரம் செய்கிறது. இந்தியாவில் கணினி தகவல் தொடர்பின் மூலம் பங்குகளை பரிந்துரைக்கப்பட்ட விலையில் கொள்முதல் மற்றும் விற்பனை செய்வதற்கான உறுப்பினர்களின் ஆணைகள் மத்திய கணினி மூலம் ஒருவருக்கொருவர் மற்றும் உடனடியாக வர்த்தக உறுப்பினர் தொடர்பு ஏற்படுத்துகிறது. இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்கார்பரேட் எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னு பாரு, இந்த இயர் 1992 நவம்பர் மந்தில் இன்கார்பரேட் பண்ணாங்க. இட் இஸ் எ கண்ட்ரி வைடு, இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது எந்த மாதிரியான பேஸ் கொண்டது, இட் இஸ் எ ஸ்க்ரீன் பேஸ்டு அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆர்டர் டிரைவன் ட்ரேடிங் சிஸ்டம். ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் இது இருக்கக்கூடிய ஒன்று. It is use satellite link to spread trading throughout the country. Satellite மூலமாக throughout the countryயில் நம்ம என்ன பண்ணலாம், இதை லிங்க் பண்ண முடியும். The next one பாரு,
ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்திய பங்கு வைப்பு குழு லிமிடெட். The Stockholding Corporation of India Limited is committed to speed up trading, clearance and settlement service for securities and mandatory instruments. Stockholding Corporation of India Limited come into being in 1986. SHCIL is the first depository participant registered with SEBI and act as an agent of the National Security Depository. It started its actual operations in the year 1988. It has its head office in Bombay and its branch network cover Kolkata, Delhi and Chennai. இந்திய பங்கு வைப்பு கழகம் வரையறுக்கப்பட்டது. தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கம் பங்குகள் விற்பனையை விரைவுபடுத்தவும், தீர்வுகள் மற்றும் அவை தொடர்பான சேவைகளை விரைவாக செய்து முடிப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பு 1986இல் ஏற்படுத்தப்பட்டது. செபியுடன் பதிவு செய்து கொண்ட முதல் வைப்பு அமைப்பாகும். அது மட்டும் அல்லாமல் தேசிய பத்திரங்கள் வைப்பு முகவராகவும் செயல்படுகிறது. இந்த அமைப்பு 1988இலிருந்து தனது பணிகளை செய்து வருகிறது. இதன் தலைமையகம் மும்பை ஆகும். கொல்கத்தா, டெல்லி மற்றும் சென்னையில் இதன் கிளை அமைப்புகள் செயல்படுகின்றன. இந்த ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் அப் த ட்ரேடிங்கை அதிகமாக ஸ்பீடப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. தென் கிளியரன்ஸ் அண்டு செட்டில்மெண்ட்ஸ், அதே மாதிரி கிளியரன்ஸும் செட்டில்மெண்ட்ஸு சர்வீஸ் ஃபார் செக்யூரிட்டிஸ், அந்த செக்யூரிட்டிஸ்க்கு கிளியரன்ஸ் இருக்கும், செட்டில்மெண்ட்டும் இருக்கும். தென் இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் 1986 1986 இது கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பு ஃபஸ்ட்டு எப்படி வந்தது? டெபாசிட்டரி பார்ட்டிசிபேட் ரெஜிஸ்டர்ட் வித் செபி. ஃபஸ்ட்டு எதன் மூலமாக அது ரெஜிஸ்டர் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா, டெபாசிட்டரி பார்ட்டிசிபேட் இன் செபி மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண ஃபஸ்ட்டு இது இவங்க தான். தென் நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஸ்டார்டட் இட்ஸ் ஆக்சுவல் ஆப்ரேஷன். அதனுடைய ஆக்சுவல் ஆப்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 1988. ஆனால் இது எப்போ கொண்டு வந்தாங்க? 1986 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1988. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மும்பையில் இருக்குது, அதாவது பாம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பையில் இருக்குது. அதனுடைய பிரான்ச் நெட்வொர்க் பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கல்கட்டா, டெல்லி அண்ட் சென்னையில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் நேஷனல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், தேசிய தீர்வை மற்றும் வைப்பு முறை. This system was created chiefly to help overcome the problem of settlement and clearance of transactions consequent to enormous workload on the clearing agencies and share transfer agencies. The problems mainly across out of systematic risk like counterparty risk, credit risk, bad deliveries, long delayed delivery, counterfeit scripts and forged scripts. பங்கு மாற்றங்கள் அமைப்பு மற்றும் தீர்வைகள் முகமை அமைப்புகளின் அதிக அளவு பணிச்சுமை காரணமாக ஏற்படும் தவறுகளை சரி செய்வதற்காகவும் விரைவாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது இந்த அமைப்பாகும். போலியான உத்தரவாதம், கடன் இடர், மோசமான வழக்குகள், மிகவும் காலதாமதமான வழக்குகள் ஆகியவையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்களாகும். இப்போ இந்த சிஸ்டம் எதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி செட்டில் பண்ணுறது, எப்படி கிளியரன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே இந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இது எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, கிளியரிங் ஏஜென்சிஸ்
அண்ட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி மூலமாக கிளியர் பண்ணுறாங்க. த ப்ராப்ளம் மெயினாக எப்படி எங்கேருந்து வருது அப்படி பார்த்தீங்கன்னா அக்ராஸ் அவுட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு. ஸோ அவுட் ஆஃப் த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு அண்டு பேட் டெலிவரிஸ் அண்ட் லாங் டிலேடு டெலிவரி, கவுண்டர் ஃப்ளிட் ஸ்கிரிப்ட் அண்டு ஃபோர்ஜ்டு ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம இதை கிளியர் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், செக்யூரிட்டி ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பங்கு பத்திரங்கள் விற்பனை கழகம். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செட் அப் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் in May 1994 under the provisions of the Indian Companies Act 1956 jointly with the public sector banks and all India financial institutions. தமிழில் பாரு, 1956ஆம் ஆண்டு இந்திய நிறுவனச் சட்ட விதிகளின்படி 1994ஆம் ஆண்டு மே மாதம் இந்திய ரிசர்வ் வங்கியால் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அமைப்பை தோற்றுவிப்பதில் பொதுத்துறை வங்கிகளும் மற்றும் அகில இந்திய நிதி நிறுவனங்களும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டன. பொதுத்துறை நிறுவனங்கள் இரண்டாம் நிலை சந்தையில் அரசு பத்திரங்கள் மற்றும் நிறுவன பத்திரங்களை விற்பனை செயல்திறனை விரிவுபடுத்துவதற்காக இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த எஸ்டிசிஐ அமைப்பு அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதம் 1994 கொண்டு வந்தாங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம் அதை பேஸ் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி இருக்குது. இது ஆல் இந்தியாவில் இருக்குது, இந்தியா முழுவதும் இருக்குது. அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ் த கார்ப்பரேஷன் வாஸ் ஃபாஸ்டர் த டெவலப்மெண்ட். எல்லா கார்ப்பரேஷனும் என்ன பண்ணும், டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும், ஃபாஸ்டராக இருக்கணும் அப்படி. தென் செகண்டரி மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த கவர்மெண்ட்டுடைய செகண்டரி மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, என்னென்னலாம் அது செகண்டரி மார்க்கெட்டாக இருக்குன்னா பாண்ட்ஸ் இஸ்யூட் பை த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். இதை பாண்டு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 1956 ஸோ இந்தியாவில் நிறும சட்டத்தின் விதிப்படி எப்போ இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 மே மாதம் கொண்டு வந்தாங்க. யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியால் கொண்டு வரப்பட்டது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் அனைத்தும் அதில் ஈடுபடுத்தி கொண்டது. ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் இதில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் நிலை சந்தையில் தங்களுடைய பத்திரங்களை, அது மட்டும் இல்லாமல் நிறுவன பத்திரங்கள் விற்பனை செயல்திறனை என்ன பண்ணுற விரிவுபடுத்துகிற எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், தேசிய பத்திர வைப்பகங்கள் வரையறுக்கப்பட்டது. The Government of India enacted the Depositories Act in August 1996, paving the way for setting up of depositories in India, thus pioneering the concept of depositories and ushering in an era of paperless settlement of securities. National Securities Depository Limited was inaugurated as the first depository in India on November 8, 1996. தமிழில் பாரு, இந்தியாவில் 1996ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வைப்புச் சட்டத்தை இயற்றி இந்த அமைப்பை தோற்றுவித்தது. நவீன காலத்திற்கு ஏற்றவாறு காகிதமில்லாமல் பத்திரங்கள் தீர்வை செய்வதன் மூலம் புதிய சகாப்தத்தை தோற்றுவித்துள்ளது. 1996ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் காகிதமில்லா பத்திரங்கள் விற்பனையை தேசிய பங்கு பரிமாற்றம் தொடங்கியது. ஸோ இந்த அமைப்பு எந்த ஆக்ட் பிரகாரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெபாசிட்டரி ஆக்ட். ஸோ எந்த வருஷம் இது கொண்டு வந்தாங்க, 1996 டெபாசிட்டரி ஆக்ட் இன் ஆகஸ்ட் 1996 பிரகாரம் இந்த அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நவீன காலத்திற்கு ஏற்ற, இப்போ இருக்கக்கூடிய காலத்திற்கு ஏற்ற பேப்பர்லெஸ் காகிதம் இல்லாத பத்திரங்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது என்ன
உருவாக்கி ஒரு சகாப்தத்தை தோற்றுவிச்சிருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 1996 வருஷம் நவம்பர் 8ஆம் தேதியில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த தேசிய பத்திர வைப்பு அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது? 1996 நவம்பர் 8 தொடங்கப்பட்டது. These are all the நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம், தேசிய பங்குச்சந்தையின் முறைகள். ஸோ இதோட இந்த 7th சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.